புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மாத உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். 21 வயது முதல் 55 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு இனி மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இந்த அறிவிப்பினை விடுத்துள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மாத உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முகம். சண்முகம், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரியில் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார். குறிப்பாக 13,600 கோடி ரூபாய்க்கு நிதிநிலை தாக்கல் செய்தார். இதில் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். குறிப்பாக விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 2000 வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். அதேபோன்று ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்பட்டும் இலவச அரிசியுடன் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். அதேபோன்று அரசு மற்றும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாலை சிற்றுண்டி வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். அதேபோன்று பள்ளிகளில் வாரத்தில் 3 நாட்கள் வழங்கப்படும் முட்டையானது இனி அனைத்து நாட்களுக்கு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். அதேபோன்று 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று இளநிலை கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். அதேபோன்று அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள 1500 உதவித்தொகையை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். அதேபோன்று முதியோர் உதவி பெறும் மீனவ பெண்கள் உயிரிழப்பு ஈமச்சடங்கானது 15,000 20,000 உயர்த்தப்படும் என அறிவித்துள்ளார். குறிப்பாக இந்த புதுச்சேரியில் குடும்ப தலைவர்களுக்கு, அதாவது 21 வயது முதல் 55 வயது வரை எந்தவித உதவித்தொகையும் பெறாத குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இனிமேல் 2500 உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். இதேபோன்று பல்வேறு திட்டங்களை அவர் அறிவித்துள்ளார். தற்போது அவர் சட்டப்பேரவை தொடர்ந்து நாளை இந்த பட்ஜெட் தாக்கல் செய்த நிலையில் நாளை மீண்டும் தொடங்கும் என சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார்.